வெல்கம் டு மை சேனல் பூஜா மாரிமுத்து. திஸ் இஸ் மீ பூஜா. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? தவளை தன் வாயால் கெடும், தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிறது. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, அதே தான் நான் இன்றைக்கி என் வீடியோவில் கண்டென்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, ஸ்கிப்பிங். என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியும். நான் ரீசெண்ட் டேஸாக ஜிம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது இருந்தாலும் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட்ஸ் போட்டால் தான் நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன மெசேஜோட ஒரு சேலஞ்சை முடிச்சிடலாம், என்னையும் அப்படியே முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போவோமா? இப்போது என் கையில் இருக்கிறது இது இன்பாடி ஸ்கேன். ஸோ இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். பொதுவாக இந்த ஓவர் வெயிட்டடாக இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவங்க நிறைய பாடி ஷேமிங் ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதிலிருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க முடியும். லைக் நம்ம பாடி ஷேமிங் ஃபேஸ் பண்ணாலும் நம்மளால தான் நம்ம ஃபஸ்ட்டு அப்படி இருக்கோம். அது ஒன்று. பிகாஸ் நமக்கு அந்த ஒரு டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம பாடிக்கு எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்றது ஒரு விஷயம். நிறைய பேர் சாப்பிட்றது பிடிக்கும், ஃபுட்டியாக சாப்பிட்டே நிறைய பேர் ஓவர் வெயிட்டடாக இருப்பாங்க. அண்ட் தென் நிறைய பேர் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. பட் இருந்தும் ஜெனட்டிக் ரிலேட்டடாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி அது கொஞ்சம் ஓவர் வெயிட்டடாக இருப்பாங்க. ஓவர் வெயிட் அதுக்கப்புறம் இந்த பாடி ஷேமிங்கில் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக், அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவங்களோட பாடியில் ஏதாச்சும் பிசிஓடி அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதனால் கூட ஓவர் வெயிட்டடாக இருப்பாங்க. ஸோ இது எப்படி? அதுக்கப்புறம் ஃபுட்டியாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு அவங்க ஓவர் வெயிட்டடாக இருப்பாங்க. இந்த பக்கம் அப்படியே பாய்ஸுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஜெனட்டிக், அதுக்கப்புறம் ஃபுட்டி, அந்த அவங்க லைஃப் ஸ்டைல், அந்த ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணாததுனால அவங்க ஓவர் வெயிட்டடாக இருப்பாங்க. இதை இவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கலாம். பட் வெளியிருந்து ஒருத்தங்க உண்டாக இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம கமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும், அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். யோசிக்காமையே நீ இந்த வயசில் இவ்வளோ வெயிட்டாக இருக்கியா, இது இந்த ஏஜில் பாரு, லுக்கிங் வைஸ் நீ ஆன்டி மாதிரி இருக்க, அங்கிள் மாதிரி இருக்க, நீ மட்டும் அழகாக இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா பேச முடியாது. ஸோ அதாவது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. குண்டாக இருக்கிறவங்களாம் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் குண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிறாங்க. பட் அது அப்படி கிடையாது. ஸோ வெயிட்டாக இருக்கிறது இங்கே பிரச்சனை தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது ஏன் அப்படின்றது ஆப்போசிட்டில் கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து அண்டு வேண்டுகோள். இப்போ இதை பற்றி நான் பேசுகிறேன். இது என்ன அப்படின்னா இன்பாடி ஸ்கேன். இதில் இருக்கிற ஒரு விஷயம் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இந்த வயசுலேயே நீ இவ்வளோ குண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இந்த மாதிரி ஓவர் வெயிட்டடாக இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையும் லீனாக இருக்கிறவங்களோ இல்லைனா ஃபிட்டாக இருக்கிறவங்களோ இல்லைனா யாரோ ஒருத்தங்க காமன் பீப்புள் கமெண்ட் அடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்றது தெரில. இருக்கிற ஒரு பர்சன் ஓவர் வெயிட்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கிற வெயிட்டுக்கும் அவங்க ஏஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ நானே இருக்கேன், எனக்கு 22 வயசு. 22 வயசில் நான் 64 கிலோ இருக்கேன். என்னோடய வெயிட்டுக்கோ என்னோடய வயசுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்?
ஸோ அப்போ வெயிட்டுக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற. அப்போது நீ வந்துட்டு ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்க அப்படின்னு கேட்டேன்னா, அது என்னோடய லைஃப் ஸ்டைல். என் அப்பா அம்மா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க வந்துட்டு சாப்பிட்றது தான் வந்துட்டு நான் சாப்பிட்ணும். ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து என் அப்பா அம்மா கூட அவங்களாம் வந்து 60s 70s பிறந்தவங்க. ஸோ அவங்களுக்கேற்ற சாப்பாடு அவங்க சாப்பிட்டாதான் அவங்க வந்துட்டு வெளியே போய் 4 வேலை பார்க்க முடியும். இப்போது எனக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே வந்து சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு தனியாக அவங்க சமைச்சு கொடுத்தாங்கன்னா அதுவே தனியாக வந்துட்டு டயர்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒரு வயசு வரைக்கும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு வெயிட் லாஸ் அப்படின்றது ஒன்று வந்துச்சோ, அதுக்கப்புறம் எனக்கான விஷயங்களை நானே பண்ணிக்கிட்டேன். சரி, உன்னோட ஏஜுக்கும் உன்னோட வெயிட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா அப்புறம் ஏன் வந்துட்டு நீ இப்படி இருக்க அப்படின்றது ஒன்று கேட்டிங்கல்ல. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஒரு புரிதலை நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறேன். சாரி கைஸ், அப்பப்போ வந்துட்டு கீழே கீழே பார்ப்பேன். அது ஏன்னா இங்கே ஒருத்தி வந்து நீ டார்ச்சர் பண்ணிட்டுருப்பா. இதோ இவர் ஹாய் சொல்றி காலை பிடிச்சி கடிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கா. இருங்க எங்கேயாவது விட்டுட்டு வரேன். சரி ஓகே, நாங்கள் வந்து ஏஜையும் வெயிட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி பேசலை, ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா சொல்கிறேன். நம்ம என்ன வெயிட் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஏஜை வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டியதே இல்லை. அது பண்ணவும் கூடாது. அப்படி பண்ணால் மிஸ்கால்குலேஷனாக தான் வரும். அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதுக்கு தான் வந்துட்டு நம்மளோட ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணணும். நம்மளோட ஹைட்டில் தான் வந்துட்டு நம்ம என்ன வெயிட் இருக்கணும் அப்படின்றத சொல்லிகிட்டே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட ஹைட்டில் தான் இருக்குது நம்ம என்ன வெயிட் இருக்கணுங்கிறது. புரிஞ்சுதா? இதை விட யாரும் வந்துட்டு ஈஸியாக சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியல. இப்போது என்னோடய ஹைட் இருக்குது. என்னோடய ஹைட் வந்துட்டு 147. ஸோ அந்த 147 தான் வந்துட்டு நான் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ 147ன்றது நான் சொன்னேன்னா அந்த 147ல் அதில் வந்துட்டு 100 வந்து மைனஸ் பண்ணி விட்டுருங்க. மிச்சம் இருக்கிறது வந்துட்டு 47 தான் என்னோடய ஹைட்டுக்கு நான் இருக்க வேண்டிய வெயிட்டு. இதுதான் என் ஹைட்டுக்கு நான் இருக்க வேண்டிய வெயிட்டு வந்து 47 முடிஞ்சு. ஆனால் நான் வந்துட்டு இப்போ எவ்வளோ இருக்கேன்? 64 இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு நான் இருக்க வேண்டிய வெயிட்டை விட எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு 20 கிலோ வந்துட்டு எச்சாயிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு 48 இல்லைனா 47க்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு 64 kgs இருக்கேன். ஸோ இதுதான் மக்களே வந்துட்டு நம்மளோட ஹைட்டை வச்சு நம்ம எக்ஸாக்டாக வந்துட்டு என்ன வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போது இந்த இன்பாடி ஸ்கேன் அப்படின்றது இதில் வந்துட்டு என்னோட டார்கெட் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா? டார்கெட் வெயிட் நான் தனியாக வந்துட்டு ஃபோட்டோவும் போடுறேன். என்னோடய டார்கெட் வெயிட்டே வந்துட்டு இங்கே வந்து 46 அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் எவ்வளோ ஹைட் இருக்கேன்? 148 இருக்கேன். நான் எவ்வளோ வெயிட் இருக்கணும்? 46 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து டார்கெட் வெயிட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இன்பாடி ஸ்கேன் நம்மளோட பாடி வந்துட்டு ஸ்கேன் பண்ணால் நம்ம வந்துட்டு எவ்வளோ இருக்கணும், நம்ம வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஃபேட் இருக்குது, மசிலில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஆர்கன்லேயும் வந்துட்டு ஃபேட் வந்துட்டு கெயின் ஆகும். ஸோ ஆர்கன்லனா வந்துட்டு லிவர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட்டு, லங்ஸ், இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆர்கன்ஸ்லேயும் வந்து ஃபேட் வந்துட்டு தங்கும் அப்படின்றது வந்துட்டு இந்த இன்பாடி ஸ்கேன் வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு. ஏன்னா எனக்குமே வந்துட்டு அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்குமே வந்துட்டு நான் வந்து ஃபுட் கண்ட்ரோல் வந்து எடுத்துகிட்டு கூடவே வந்துட்டு ஒர்க் அவுட் அப்படின்றது நான் போட்டேன் அப்படின்னா எனக்கான ஒரு நல்ல ரிசல்ட் அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது வந்துட்டு நடக்கும்.
ஸோ இந்த இன்பாடி ஸ்கேன் வந்துட்டு எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாடியில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஃபேட் இருக்குது, நம்ம வந்துட்டு நம்மளோட பாடிக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு அதிகமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி டயட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த டயட் ஷெட்யூல், அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் ஷெட்யூல்லாம் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த இன்பாடி ஸ்கேன் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஜிம்மில் தான் எடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது நான் வந்து எங்கள் ஜிம்மில் தான் எடுத்தேன். தனியாக வந்துட்டு நம்ம வந்து மெடிக்கல்ஸில் வந்துட்டு நம்ம வந்து இன்பாடி ஸ்கேன் வந்து எங்கே எடுக்கணுன்றது வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி எங்கே எடுக்க முடியுமோ அங்கே போய் நம்ம வந்து இன்பாடி ஸ்கேன் மட்டும் தனியாக எடுத்துக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து இன்பாடி ஸ்கேன் எடுத்து பாருங்கள். எங்கெங்கெல்லாம் வந்துட்டு மசில் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஃபேட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இனியிலேருந்தே வந்துட்டு நீங்களும் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜர்னி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இன்பாடி ஸ்கேன் இது வந்து எடுக்கிறப்போ ஒரு ஒரு மொமெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னோடய ஜிம் மாஸ்டர் வந்து அவர் பேர் என்னன்றது தெரில, பட் ரொம்பவே வந்து ஒரு கைண்டான ஒரு பர்சன். நம்ம வந்து ஒரு கோட் வந்து போய் தெரியாமல் ஏதாவது கேட்குறோன்னா வந்துட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். ஜிம் மாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டு வந்து புஷ்அப்ஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னால் வந்துட்டு ஒரு சிங்கிள் புஷ்அப்ஸ் கூட வந்துட்டு எடுக்க முடியல. ஏன் அப்படின்றது வந்துட்டு தெரியல. ஒரு 2 days போச்சு. நானும் வந்து டயட்டுக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்துட்டு இந்த இன்பாடி ஸ்கேன் எடுத்தால் தான் வந்துட்டு டயட் ஷெட்யூலே கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்துட்டு இந்த இன்பாடி ஸ்கேன் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு மசில் அப்படின்ற வந்து ஸ்ட்ரென்த்தே வந்து இல்லை. மசில் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் வந்து புஷ்அப்ஸே எடுக்க முடியும். எனக்கு மசில் ஸ்ட்ரென்த்தே இல்லை. அப்புறம் எப்படி என்னால் புஷ்அப்ஸ் ஒரு சிங்கிள் புஷ்அப்ஸ் என்னால் வந்து எடுக்க முடியல. அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு மன வருத்தமாக போச்சு. இந்த ரிசல்ட் வர்ற முன்னாடி கூட நான் வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோம்னா புஷ்அப்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு தன்னம்பிக்கையில் இருந்தேன். எப்போ வந்துட்டு இதை பார்த்து எனக்கு மசில் ஸ்ட்ரென்த்தே இல்லைன்றது வந்துட்டு நான் பார்த்தேனோ போச்சு. பட் இருந்தாலும் இது சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. ஸோ இங்கே தான் இருக்கும் மசில் மாஸ். அதான் இங்கே பாருங்கள், மசில் மாஸ் அப்படின்றது வந்துட்டு வெறும் 18.6. ஆமாம், அவ்வளோதான் இருக்குது. இது வந்துட்டு எவ்வளோ இருக்கணும்னு சொன்னாங்களே. சரி, நான் அது தனியாக போடுறேன். எனக்கு எவ்வளோ இருக்கணுன்றது தெரில. மசில் வந்துட்டு ஃபேட் கண்ட்ரோல், வெயிட் கண்ட்ரோலு, மசில் வந்துட்டு 0.5 சம்திங் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, கரெக்டு தானான்றது எனக்கு தெரியல. ஸோ ஐம் ஸோ சாரி. அது நான் வந்துட்டு என்னன்றது வந்துட்டு சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒர்க் அவுட்டில் வந்துட்டு ஸ்கிப்பிங். ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, எனக்கு நானே வந்துட்டு சூனி வச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப்பிங் சேலஞ்ச் 50 200 டைம்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்கிப்பிங் வந்துட்டு பண்ணுறதா வந்துட்டு இருக்கேன். கேப் விட்டு தான் கண்டினியூஸாலாம் வந்துட்டு பண்ணேன்னா மேலே போய் சேர்ந்துருவேன் இன்றைக்கே. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வெயில் வந்துட்டு கம்மியாகட்டும், மேலே போயிட்டு ஸ்கிப்பிங் ஆடிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது ஏன் வந்துட்டு ஸ்கிப்பிங் ஆடுறது இதில் வந்து ஆட் பண்ணும். ஆல்ரெடி இதுவே வந்துட்டு ஒரு 10 minutesக்கு வந்து நான் பேசிட்டேன். ஸ்கிப்பிங் ஆடுறது வந்துட்டு நான் தனி ஷார்ட்ஸாக வந்து போடலான் இருக்கேன். அது ஷார்ட்ஸ் வீடியோ வரும். இந்த வீடியோ வந்துட்டு இப்போ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டேன், நீ சொன்னது வந்துட்டு எனக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு லைக் வந்து போட்டு விட்டுட்டு, வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு சந்திக்கும் வரை உங்கள் பூஜா மாரிமுத்து. பாய்.